Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோவில் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் தயிர் கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த சிம்பிளான இந்த பேசிக் கேக் ஸ்பாஞ்சி வெனிலா கேக் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ நம்ம இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த சிம்பிள் வெனிலா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே ஒரு சலடை வச்சுக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மைதா மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு இப்போ எடுத்துருக்கோம். இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி. சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அது வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி இதோட சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில், நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கேக்கில் எந்த ஸ்மெல்லும் வராது. 1/2 கப் அளவுக்கு இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். இது கூட 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுல் வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் கூட டைரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கட்டி இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி எதுவும் இல்லாமல். இப்போது இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மொத்தமாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்க்க போகிறேங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த எலுமிச்சைப்பழம் சாறு வந்து நம்ம இந்த பேக்கிங் சோடாவோட சேர்க்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி நல்ல ஃப்ளஃபியான கேக் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இதில் வந்துட்டு தயிர் சேர்க்கல இல்லைங்களா, அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு, கரெக்டாக 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் எதுவுமே நம்மளுக்கு கேக்கில் வராது. லெமனுடைய டேஸ்ட்டோ வாசனையோ எதுவுமே நம்மளுக்கு கேக்கில் வராது. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இது கொஞ்சம் கட்டியாக இருக்கு மாவு, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி எல்லா பக்கமே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. இதை விட கட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு சாஃப்டாக கேக் வராது. இப்போ நம்ம கேக்கில் சேர்க்கறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டரில் சேர்க்கும்போது நம்மளுக்கு அடிப்பக்கமாக போகாமல் மேலேயே வந்துட்டு நம்மளுக்கு டூட்டி ஃப்ரூட்டி நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாங்க. கேக் டின்னோ அல்லது நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட போதும். அடி சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக ஃபுல் பக்கமே எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவு தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச உடனேவே நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வெயிட் பண்ணணும், ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் கேக் பேட்டர் ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே மாதிரி கேக் டின்லையோ அல்லது எந்த பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் 3/4 வாசியை விட கொஞ்சம் குறைவாக தான் நம்மளுக்கு வந்துட்டு மாவு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா வந்து உப்பி வரும்போது சரியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மைதா மாவு மிக்ஸ் பண்ணி டூட்டி ஃப்ரூட்டி அதை வந்து தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி தூவி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நடுவில்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கட் பண்ணும்போது அங்கங்கே வந்து டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு வரும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகுங்க. சப்போஸ் நம்ம இந்த கேக் பேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அலுமினியம் பாத்திரம், ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். இதில் நம்ம கேக் வந்து பேக் பண்ணும்போது ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கேக் பேனில் பேட்டர் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயோ அல்லது பேனோ அல்லது குக்கரோ இது மூணில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். உள்ளார வந்து உப்போ அல்லது மண்ணோ எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் பேன் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். உள்பக்கம் எல்லாமே சூடாக இருக்கும். இப்போ உள்ளார ஒரு ஸ்டாண்டோ அல்லது ஒரு சின்ன பாத்திரத்தை திருப்பி போட்டோ நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். சிம்மில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் 35 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். சிம் விட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக வைக்கலாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 35 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு கத்தி வச்சு நடுவில் நம்ம வந்துட்டு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா சைட்ஸ்லலாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள், உப்பி சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நல்லா கலரும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்க அப்படின்னா கேக் அழகாக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பராக. இப்போ நம்ம கேக்கை திருப்பி வச்சுக்கலாம். சூப்பராக சிம்பிளான நல்ல ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடலாம். நம்ம சாதாரணமாக எப்பயும் கர்ட் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக வரமாட்டேங்குது, ஈரத்தன்மையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களே அடிக்கடி செய்வீங்க. கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கேக் நம்ம வந்துட்டு செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வந்து நம்ம வந்துட்டு பண்ணலாம். சூப்பரான ஸ்பாஞ்சியான சாஃப்டான வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.